விழுந்து. ஹalleluya. சில நேரத்தில் ஆண்டவர் விழ வைக்கிறது எதுக்கு தெரியுமா? பாதையை மாத்துறதுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல கொஞ்சம் விழட்டும், அவன் சில இடத்துல கொஞ்சம் அடிபடட்டும், பாதையை மாத்துறதுக்கு, பாதையை மாத்துறதுக்கு. ஹalleluya. நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர். உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது. உன்னதமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உயர்ந்தவர், சிறந்தவர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானதப்பா. ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கடந்த 10 மாதங்கள் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி மாலை நேரத்தில் உங்க சமூகத்திலே கூடி உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு நீர் பாராட்டி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க ராஜா. ஹalleluya. நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க ராஜா. எங்கள் கண்மலை ஆனவரே, எங்கள் மீட்பரே, போற்றுதலுக்குரியவரே, ஓ புகழப்படத்தக்கவரே, சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு மகிமை, மகிமை. ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, எங்கள் ஆதரவு நீங்க தானே, எங்கள் அடைக்கலம் நீங்க தானே, எங்களை நன்றாய் அறிந்தவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹalleluya. ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. பாடுவோமா? உம் சமூகம் உயிரிலும் மேலானது. என்னுதடு, என்னுதடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம், உம் சமூகம் மேலானது. இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து சொல்லுவோம். உம் சமூகம் மேலானது. நீர் எனக்கு துணையாய், நீர் எனக்கு துணையாய் இருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். பாடுவோம். உங்க நிழல் அகமகிழ்கிறேன் ஆண்டவரே. ஆமென். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொள்வேன். தாங்குதையா உமது கரம். இறுதி வரை
தாங்குதையா உமது கரம். என்னுதடு என்னுதடு ஜீவனுள்ள ஆமென். என்னுதடு என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது. ஆமென். உம் சமூகம் மேலானது. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமாய், தேடுகிறேன். ஜீவன் தரும் தேவனதி, ஜீவன் தரும் தேவனதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் உம்மில் நான் தாகம் கொண்டேன். என்னுதடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அப்பா தகப்பனே உன் சமூகம் மேலானது, உன் சமூகம் மேலானது. ஆமென். உன் சமூகம் மேலானது. உயிரிலும் ஒரு விஷயம் கூட, என் தகப்பன் என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஆமென் ஆண்டவரே. க்ளோரி. ஜீவன் தரும் தேவனதி, வற்றாத உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் உம்மில் நான் தாகம் கொண்டேன். என்னுதடு ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை துதிக்குமே, துதிக்கட்டுமே. க்ளோரி. உம் சமூகம் மேலானது. ஹல்லேலூயா. உம் சமூகம். க்ளோரி. ஹல்லேலூயா. ஆமென். உம் சமூகம் மேலானவரே. உணரலப கரியாச்சரரே. ஹல்லேலூயா. என்னுதடு என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு ஆமென். நல்லவரேன்னு சொல்லுவோம். நல்லவரே, வல்லவரே,
ஆராதனை 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 ஆராதனை. ஓ எங்கள் இரட்சகரே இரட்சகர் இயேசுநாதா ஆராதனை glory. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்த எங்களை உமக்காய் படைத்தவரே ஆமென். ஆராதனை. அப்படியே கரங்களை அசைத்து ஆராதனை என்று சொல்லுவோம். ஆராதனை எல்லாரும் சேர்த்து ஒரே சத்தமா ஆமென் சொல்லுங்க. என் நண்பர் இயேசுவுக்கு அன்பர் இயேசுவுக்கு என் அன்பர் இயேசுவுக்கு ஒரு விசை கூட ஆராதனை. We worship you, Lord. Amen. Uda karaba sandara bala barabadudara balara. என் அன்பரே என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய மாதத்தின் இந்த மாலை வேளையில உம்மை ஆராதிக்கும்படி உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த கூடுகை முழுவதையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை எங்கள் மத்தியில் நிறைந்திருக்க ஜெபிக்கிறோம். நீர் எவ்வளவேனும் பெருகவும் நாங்கள் எவ்வளவேனும் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க கிருபை தாரும். வார்த்தை மூலம் எங்களோடு பேசும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் யார் யார் வர சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவர்களை எல்லாம் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வருவீராக. ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. தேவ சமாதானம் கிருபை பெருகட்டும். உடைய நாமத்தை தயவாய் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று 48வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 48. சங்கீதம் 48 சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கோடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர்.
நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட வலது கரத்தை உயர்த்தி அந்த கடைசி வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நவம்பர் மாதத்தின் முதல் சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு மார்னிங் ஒரு பெரிய யூத் ஃபெஸ்ட் நடந்து முடிந்திருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். 1000க்கும் அதிகமான பிள்ளைங்க வந்து அட்டென்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்தார். இந்த மாலை வேளையிலும் உற்சாகத்தோடு இந்த சாட்டர்டே வர்ஷிப்புக்கு நீங்க வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சத்தமாமேன்னு சொல்லுவோமா? சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி இயேசுவே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அதிசயமாய் அதிசயமாய் நடத்தி வந்தவரே, அதிசயமாய் நடத்தி வந்தவரே, ஆமென். நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டே, இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தேன். ஆமென். இந்த நாள் இன்னுமா இம்மானேசம் நீ காண்பிக்க, அன்பு கீழையில்லையே. இம்மானேசம் நீ காண்பிக்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லி பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. தீங்கொன்றும் அணுகாமல் தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் தீருக்கரம் கொண்டென்னை, glory. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம்
என்னையாய் வளவாய் நேசித்தீர், என்னையா ஆமென். இம்மானேசோ என்னில் ஒன்றுமில்லையே, ஹல்லேலூயா. இம்மானேசோ என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு கிணையில்லையே. நன்றி நன்றி ராஜா, ஆமென். ஒரு விஷயம் கூட, தீங்கொன்றும் அணுகாமல், தீபம் அணையாமல், தீருக்கரம் கொண்டென்னை க்ளோரி. ஓ என்னையா உண்மையா என் விளக்கை நீரேற்றினி, என்னையா ஆமென். இம்மானேசோ என்னில் ஒன்றுமில்லையே, ஹல்லேலூயா. என்னில் ஒன்றுமில்லையே. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம், நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ அதிசயமாய் அதிசயமாய் நடத்தி வந்தவரே, அதிசயமாய் ஆமென் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகள். அதிசயமா இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தார். ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு, அவருடைய பாசம், அதை சொல்லி தீராது, அதை அளந்து முடியாது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நாம் வழி விலகணும். 15 லூக்கா 15 சொல்லப்பட்டிருக்கிறது, காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று 4 சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டுபிடிக்கும் அளவு. 2 விதமான தேடல் இருக்கு. ஒருத்தங்க தேடி, ஒரு பெருங்கூட்டம் சொல்லுவாங்க தேடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தேடணும் என்ன செய்யல, காணல. ஆனா ஆண்டவர் தேடுனா கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் ஆண்டவருடைய விசேஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்லுவீங்க, நான் தேடி கண்டடையவில்லை, கர்த்தரால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்குதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல,
தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்து. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை ஆமென், தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்குதான். நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக. ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை தெரிந்தெடுக்க ஈசாயின் வீட்டுக்கு யார் போறா? சாமுவேலும் போறாரு, கர்த்தரும் போறார். ஆமென். அந்த வீட்டுல யார் இல்ல தெரியுமா? தாவீது இல்லாததும் சாமுவேல் ஆப்ஷன் மாத்துறார். ஆனா ஆண்டவர் மாத்தவே இல்லை. இதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஒரு ஆண்டவர் பாருங்க. ஆமென். ஆண்டவர் ஒரு ஸ்தானத்துல நம்மளை வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னு வைங்களேன், அதுல இன்னொரு பர்சன் அவரால் பார்க்கவே முடியாது. மோசே சொல்லுவார்ல, ஆண்டவரே வேற யாரையாவது. அது ஆண்டவருக்கு என்ன வந்துச்சா? கோபம் வந்துச்சு. வேற யாரும் இல்லையா? இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்டே யோசுவாவை ட்ரெயின் பண்ணியிருக்கலாம்ல, இந்த 80 வயசு கிழவனை தூக்குறதுக்கு பதில். என்ன பாடு. ஆனால் அந்த யோசுவாலாம் அப்படி இல்லை, ஸ்டார்டிங்ல ஷார்ப்பா இருக்கிறார். ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி தானே யோசுவாவை ஃபர்ஸ்டே யோசுவாவை ட்ரெயின் பண்றது. அதாவது என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, 5 வளையாதது 50. அதுக்காக நீங்க ரொம்ப வளைஞ்சிருக்க வேண்டாம். ஆமாம். அதாவது 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. அது நிறுத்தின அவங்களெல்லாம் இனி திருத்தவே முடியாது அப்படிமா. இந்த திருத்தவே முடியாதுங்கிற நிலையில இருக்கிறவனை தான் திருத்த ட்ரை பண்றாரு ஆண்டவர். திருத்திட்டார் ஆண்டவர். மோசேவா, உன்னை நான் அழைக்கிறேன் அப்படின்னு. ஆண்டவர் வேற யாரையாவது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? வேற ஆள் இல்லைன்னு நினைக்கிறோம். நிறைய இருக்கு, கண்டுபிடிக்கும் அளவு. ஆமென். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன 100 பேரை. ஆமென். தொலைஞ்சு. ஹல்லேலூயா. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் க்ளோரி, தரம் இழந்த என்ன தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்குதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி. கர்த்தர் நல்லவர். எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. உங்க கிருபை பெரியது. நன்றி ஆண்டவரே. எத்தனை முறை வழி விலகி போனோம்,
பாதை அறியாமல் பயந்து நின்றோம். கர்த்தர் தேடி வந்தா. ஆண்டவர் அவருடையவர்களை சந்திக்கிற தருணங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது பாதை தவறான பாதையில வேகமாய் ஓடினவனை எப்படி கர்த்தர் தூக்குனார்னா விழ வச்சு தூக்குனார். பொத்துன்னு விழுறார். யார் விழுறாரு தெரியுமா? சவுல் விழுந்து. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் விழ வைக்கிறது எதுக்கு தெரியுமா? பாதையை மாத்துறதுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல கொஞ்சம் விழட்டும், அவன் சில இடத்துல கொஞ்சம் அடிபடட்டும், பாதையை மாத்துறதுக்கு. ஹல்லேலூயா.